ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு சித்துமா சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு மினி ஸ்டார் பேட்டன் கூடை தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கான அளவுகள் நான் இப்போ சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 அடி எடுத்துருக்கேங்க. இது வந்து திக் ஒயருன்றதால நான் 4 அடி எடுத்திருக்கேன். தின் ஒயராக இருந்தால் 4 அடியே போதுமானது. 4 அடி உங்கள் ஒயர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தின் ஒயராக இருந்தால் 4 அடி, திக் ஒயராக இருந்தால் 4 அடி எடுத்துக்கோங்க. 12 ஒயர் 4 அடியில் 12 ஒயர் கட் பண்ணி 2, 4, 6 அடிபாகம் பார்த்தீங்கன்னா நான் 6 லைன் ஆரஞ்சு கலர் ஒயர் ரன்னிங் ஒயரை வச்சு 6 லைன் போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம ஆரம்பித்த லைன்னா இதுக்கு மேலே 3 லைனும் கீழே 2 லைனும் மொத்தம் 6 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வயலட் கலர் ஒயர் எடுத்து நம்ம எந்த பூலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வயலட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம 3 அல்லது 4 லைன் நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் 3 லைன் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்ட 4 லைன் போட்டுக்கலாம். சுற்றி நம்ம எப்பயும் போடுற மாதிரி ஏணிப்படி முடிச்சு பயன்படுத்தி நான் 3 லைன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இதோட கட் பண்ணி நம்ம சொருகி விட்டுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 நாட்ஸாக எடுத்து ஒரு நாட்ஸ் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த 2 நாட்ஸாக எடுத்து ஒரு நாட்டு இப்படி நம்ம சுற்றி போட்டுட்டு வந்துடணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த நாட்ஸ்லேருந்து வர வலது பக்கம் வர ஒயரில், இந்த பூவில் வர வலது பக்கம் ஒயர்லேருந்து நம்ம ஒரு பயன்படுத்தி நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு நாட் கூட விடாமல் நம்ம போட்டுட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 2 ஹோல்ஸுக்கும் இடையில் பாருங்களேன், இந்த 2 ஹோல்ஸுக்கும் இடையில் தான் நம்ம இந்த பூ இந்த 2 நாட்ஸ் நம்ம நாட்ஸ் போகிறோம் இல்லைங்களா, இந்த ஹோல்ஸுக்கு நேராக வர 2 பூ எடுத்து தான் நாட்ஸ் போடணும். அப்போ தான் நமக்குன்னு இந்த டிசைன் மாறாமல் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த ஹோல்ஸுக்கு நேராக வர 2 நாட்ஸ் எடுத்து ஒரு நாட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸுக்கு வர நாட்டுக்கு நேராக இந்த 2 நாட்டுக்கு மேலே இந்த நாட்ஸ் போட்டுக்கணும். இப்படி நம்ம சுற்றி போட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வலது பக்கம் வர ஒயரை வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதில் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த டிசைன் நமக்கு கிடைக்காது, இந்த ஸ்டார் பேட்டர்ன் நமக்கு கிடைக்காது. இந்த ஸ்டாருக்கு நேராக இதை மட்டும்தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இந்த ஸ்டாருக்கு நேராக வர 2 நாட்ஸுக்கு மேலே ஒரு நாட்ஸ் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு 4 லைன்ஸ் நான் வந்து 5 போட்டிருக்கேன். எனக்கு ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்ததால் 5 லைன் போட்டு ஒரு பூ உள்ள மடங்குற அளவுக்கு 3வது நாட்ஸில் சொருகணும். அப்போ தான் நமக்கு ஒரு பூ உள்ள மடங்கி ஃபினிஷிங் நமக்கு சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், இதுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் ஆரஞ்சு கலரில் ஒரு ஒயரும் வயலட் கலரில் ஒரு ஒயரும் எடுத்து ஹேண்டில் போட்டிருக்கேன். கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இது ரிட்டன் கிஃப்டாக நம்ம பயன்படுத்தலாம். வரலட்சுமி நோன்பு, பர்த்டே, மற்ற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக பயன்படுத்தலாம். இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.